பட்டிருக்கேன். எப்படி ரட்சிக்கப்பட்ட சொல்லு? உன் கணவர் குடிச்சிட்டு வந்து 4 அடி போட்ட உடனே நீ முழங்கால் போட்டு ஆண்டவரை தேட ஆரம்பிச்ச. ஒரு குடிகாரன் கையில மாட்டினாதான் இவன் ரட்சிக்கப்படுவா அப்படின்னு ஆண்டவர் செஞ்சிட்டார். உன்னை ரட்சித்த ஆண்டவர் கணவரை மாத்திருவார். அல்லேலூயா சொல்லுங்க. நீயே மாறிட்டிய, கணவரை மாத்திர மாட்டார் ஆண்டவர். அப்புறம் யோசிக்கிற, ஆமா இல்ல, ஆமாங்க, நீங்க சொல்ற மாதிரி தான். எனக்கு மட்டும் இப்படி ஒரு கணவர் வராட்டா நான் ஆண்டவரே தேடி இருக்க மாட்டேன். அப்படி இருந்தேன் நான் நின்னேன். அப்போ உங்களுக்கு இப்படி ஒரு கணவர் வந்ததே ஆண்டவர் நன்மைக்கு செய்வதற்கு தான். அல்லேலூயா சொல்லுங்க. குழந்தை இல்லைங்க, பரிகாசமா பேசுறாங்க, நிந்திக்கிறாங்க, அது கூட நன்மைக்கா? நன்மைக்கு தான். முடிவு நன்மையா இருக்கும். இன்னைக்கு நிந்திப்பாங்க, இன்னைக்கு பரிகாசிப்பாங்க, நாளைக்கு நீங்க 4 குழந்தையோட வந்து நிப்பீங்க. அவங்க வெட்கப்பட்டு போகும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. கணவர் பணக்காரர், செல்வந்தர், கணவர் ஆறுதல் சொல்றார் அன்னாளுக்கு. 10 பிள்ளைகளை பார்க்கல, நான் உனக்கு விசேஷம் இல்ல அன்னாளே, நான் தான் உன்னை நல்லா வச்சிருக்கேன்ல. அதில் அவள் சந்தோஷமா இருந்திருந்தால், பெண்ணினாள் இல்லாமல் இருந்திருந்தால் சாமுவேல் வந்திருக்க முடியாது. அந்த நிந்தை, அவமானம் தான் அவளை இருதயத்தை உடைத்து தேவ சமூகத்தை கொண்டு போனது. அழுதாள், ஜெபம் பண்ணினாள், ஆண்டவருடைய பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். முடிவு நன்மையாயிருக்கும். அது ஆண்டவர் சொல்லுகிறார். யோசேப்பை உயர்த்தின ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். உங்களுடைய குடும்பத்தை உயர்த்த போகிறார். இன்றைக்கு சிறுமைப்பட்டு இருக்கலாம், முடிவு உயர்வு. கர்த்தர் உயர்த்துவார். சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்கிறது. முடிவு நன்மையா இருக்கும். முடிவு உயர்வு, முடிவு 2 மடங்கு ஆசீர்வாதம். முடிவு இதுவரை கண்டிராத ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா அப்படின்னா உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து, இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இருந்து கொண்டிருந்தால், இனி அவ்வளவுதான், இனி ஒன்று செய்ய முடியாது, எல்லாம் மோசமாக நடக்குதுன்னு கலங்கி கொண்டிருந்தால், விசுவாசத்தோட ஆண்டவரே சகலமும் நன்மைக்குரிவா நடக்குது, முடிவு நன்மையாக இருக்கு, நான் விசுவாசிக்கிறேன் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, இந்த மகனோடு இந்த மகளோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஏன் இந்த பாடுகள், நிந்தைகள், நெருக்கங்கள், தடைகள், அவமானங்கள், தீமைகள் எதிர்பார்த்தபடி ஒன்று நடக்கலை, மோசமாய் நடந்து கொண்டு இருக்கிறது என்று கலங்கி பயத்தோட வேதனையோடு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற இந்த பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்கிறேன். நீர் வாக்கு கொடுத்தபடி சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. முடிவு நன்மையாக இருக்கும், முடிவு உயர்வாக இருக்கும், முடிவு 2 மடங்கு ஆசீர்வாதமாக இருக்கும், முடிவு பலத்த ஒரு அற்புதமாக இருக்கும். காரியங்களை நன்மையாய் மாற்றி ஆசீர்வதிப்பீராக. வருமானத்தை ஆசீர்வதியும், வியாபார